நீங்கள் ஒரு இ-காமர்ஸ் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எப்படி சக்ஸஸ் ஆகலாம்னு சொல்லிட்டு 20 டிப்ஸ் வந்து நான் கொடுக்குறேன். 20 ஸ்டெப்ஸு அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீவேர்ட் ரிசர்ச். நீங்கள் வந்து உங்களுடைய பிஸ்னஸ் ரிலவெண்ட்டான கீவேர்ட்ஸ் எல்லாம் ரிசர்ச் பண்ணுங்கள். எந்தெந்த கீவேர்ட்ஸ்லாம் சர்ச் வால்யூம் இருக்குது, சர்ச் வால்யூம் இல்லைனாலும் பரவாயில்ல, பட் ஆனால் பீப்புள்ஸ் தேடுறாங்க. ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஷின்ஸு லைக் டூல்ஸ் இந்த மாதிரி ஹெச்ராஃப், ஊபர் சஜஸ்ட், செம்ரஷ், அப்புறம் கூகுள் ஆல்டோ சஜஸ்ட், ChatGPT, பர்ப்ளெக்சிட்டி என்ன டூல்ஸ்லாம் எடுத்துகிட்டு எல்லாத்துலேயும் கீவேர்ட் ரிசர்ச் பண்ணிவிட்டு அதுதான் ஃபஸ்ட் ஸ்டெப்பு. செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கேட்டகரி பேஜஸ் ஆப்டிமைசேஷன். கேட்டகரி பேஜஸ் ஆப்டிமைசேஷனில் ஒரு பர்டிகுலர் கேட்டகரி மென்ஸ் டிஷர்ட் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில் வந்து ஒரு 6-7 கீவேர்ட்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. அதில் வந்து ப்ரைமரி கேட்டகரி, ப்ரைமரி கீவேர்ட், செகண்டரி கீவேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபில்டர் பண்ணிக்கோங்க. ப்ரைமரி கீவேர்ட் எங்கே வந்து இருக்கணும்னா டைட்டில், மெட்டா டிஸ்கிரிப்ஷன், H1, அதுக்கப்புறம் கண்டென்ட்டோட ஃபர்ஸ்ட் 100 வேர்ட்ஸ்க்குள்ளே வச்சுக்கோங்க. செகண்டரி கீவேர்ட்ஸ் வந்து H2, H3ல வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து LSI கீவேர்ட்ஸ் இதெல்லாம் வந்து கேட்டகரி பேஜஸ் வந்து ஆப்டிமைஸ் பண்ணுங்கள். செகண்ட் திங். தேர்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ப்ராடக்ட் பேஜ் ஆப்டிமைசேஷன். ஒரு ப்ராடக்ட் வந்து எப்படி ஆப்டிமைஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து ப்ராடக்ட்டோட டைட்டிலும் உங்களோட ப்ரைமரி கீவேர்ட் அண்ட் யூனிக் செல்லிங் பாயிண்ட் வைங்க. அதுக்கப்புறம் வந்து ப்ராடக்ட் ஒரு ஹோல் டிஸ்கிரிப்ஷன் ஒரு 1000 வேர்ட்ஸ்க்கு நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் எழுதுறீங்க அப்படின்னு வந்து அதை வந்து ஷார்ட்டாக ஒரு 3 லைன்ஸில் என்ன யூனிக் செல்லிங் பாயிண்ட், என்ன பெனிஃபிட் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு 3 லைன்ஸ்லேயே சொல்லிடுங்க. அப்புறம் ஃபீச்சர்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ்லாம் என்ன பண்ணுங்கன்னா, புல்லட்டட் பாயிண்ட் சைடில் வந்து ஃபோட்டோஸ் மாதிரி வைங்க. அது வந்து நல்ல ஒரு இதாக இருக்கும். லைக் இமேஜ் இதில் வந்து காமிச்சிங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராடக்ட்டோட ப்ரைஸிங் போடும்போது உங்களுக்கு வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணி போடாமல் சேவ் 20%, சேவ் 30% அந்த மாதிரி போடுங்க. அதுக்கப்புறம் வந்து ஆட் டு கார்ட் பட்டன், நீங்கள் பட்டன் கீழேயோ இல்லை அதுக்கு கிட்டேயோ என்ன பண்ணுங்கன்னா, நீங்கள் அந்த ப்ராடக்ட்டை ஆட் பண்ணி வாங்கினீங்கன்னா எவ்வளோ நாளில் வந்து உங்கள் கைக்கு வந்து சேரும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் போடுங்க. அடுத்த விஷயம் என்ன, ஆட் டு கார்ட் பட்டனுக்கு கீழே வந்து உங்கள் ப்ராடக்ட்டோட கஸ்டமர்ஸோட ரிவ்யூஸ் வந்து போடுங்க. ஃபோட்டோஸ் வச்சு, வீடியோஸ் வச்சு அந்த மாதிரி போடுங்க. அதுக்கப்புறம் வந்து இமேஜஸ்லாம் ஹை குவாலிட்டி இமேஜஸாக வைங்க. அது வந்து இன்ஃபோகிராஃபிக்காக இருந்தால் இன்னும் பெட்டராக இருக்கும். ப்ராடக்ட்டோட பெனிஃபிட், ப்ராடக்ட்டோட ஃபீச்சர்ஸ்லாம் வந்து இன்ஃபோகிராஃபிக்காக நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். அப்புறம் யூசர் ஜென்ரேட்டட் கண்டென்ட், வீடியோஸ், ஃபோட்டோஸ் எல்லாம் நீங்கள் ஆட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கிளியராக என்ன டிஸ்கிரிப்ஷன், என்ன பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறத பேசுங்க. அப்புறம் வந்து ஷிப்பிங் பாலிசி, ரிட்டர்ன் பாலிசி, FAQ கொஷின்ஸ், அதுக்கப்புறம் வந்து கிராஸ் ப்ராடக்ட்னு சொல்லுவாங்க. ஒரு ப்ராடக்ட்டுக்கு இன்னொரு ப்ராடக்ட் ஒரு ரிலவெண்ட்டாக இருந்துச்சுன்னா அந்த ப்ராடக்ட் வந்து ஆட் பண்ணுங்கள். இதுதான் வந்து ப்ராடக்ட் பேஜ் ஆப்டிமைசேஷன். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹோம் பேஜ் ஆப்டிமைசேஷன். ஹோம் பேஜில் உங்களுக்கு ஜென்ரலான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கொடுங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது அதர் பேஜஸ் லைக் வந்து FAQ பேஜஸ், அதுக்கப்புறம் வந்து அபவுட் பேஜு, அந்த மாதிரியான அதர் பேஜஸ்லாம் வந்து ஆப்டிமைஸ் பண்ணுங்கள். இது ஒரு செட் ஆஃப் இது. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக சர்ச் கன்சோல் செட்டப் பண்ணுங்கள். சர்ச் கன்சோல் செட்டப் பண்ணிட்டு எந்த சர்ச் எவ்வளோ இம்ப்ரெஷன் வருது, எவ்வளோ கிளிக்ஸ் வருது, எந்த கீவேர்ட்ஸ்க்கு வந்து மூவ் ஆகிட்டு இருக்கு, 11 to 20ல் ரேங்க் ஆகுது அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துட்டு அந்த கீவேர்ட்ஸ்லாம் வந்து கண்டென்ட்டில் ஆட் பண்ண முடியுமான்னு செக் பண்ணுங்கள். அந்த கீவேர்ட்லாம் கண்டென்ட்டில் ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து ஆப்டிமைஸ் பண்ணுங்கள். அது ஒரு விஷயம். அடுத்தது வந்து கூகுள் அனாலிட்டிக்ஸ் வந்து செட்டப் பண்ணுங்கள். ப்ராப்பராக கூகுள் அனாலிட்டிக்ஸ் GA4 வந்து செட்டப் பண்ணிவிட்டு எவ்வளோ டிராஃபிக் வருது, ஆர்கானிக் டிராஃபிக் எவ்வளோ, ஆர்கானிக் சோஷியல் எவ்வளோ, ஆர்கானிக் ரெஃபரல் எவ்வளோ, அதர்ஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கரெக்டாக நீங்கள் செக் பண்ணி கம்பேர் பண்ணி எவ்வளோ ப்ராடக்ட்ஸ்லாம் ஆட் ஆகுது, ஆட் டு கார்ட்டில் எவ்வளோ பேர் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுலாம் நீங்கள் செக் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆப்டிமைஸ் பண்ணுங்கள். அடுத்து வந்து கூகுள் டேக் மேனேஜர். கூகுள் டேக் மேனேஜர் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை வந்து ஆட் பண்ணிவிட்டு ஈவெண்ட்ஸு எல்லாம் ட்ரிகர் ஆகுதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுங்கள். அடுத்த விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, மைக்ரோசாஃப்ட் கிளாரிட்டி. மைக்ரோசாஃப்ட் கிளாரிட்டி வந்து எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பீப்புள்ஸ் எங்கே வந்து உங்களுடைய வெப்சைட் வந்து கிளிக் பண்ணுறாங்க, எங்கெங்கெல்லாம் போயிட்டு வெளியே போகிறாங்க அப்படிங்கிறது வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ஆப்டிமைஸ் பண்ணலாம். அது ஒரு விஷயம். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைட் மேப். சைட் மேப் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். XML சைட் மேப், HTML சைட் மேப்னு இருக்குது. XML சைட் மேப் அப்படிங்கிறது வந்து கூகுளுக்கு புரியறதுக்காக கொடுக்குறது. HTML சைட் மேப் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா வந்து நிறைய கேட்டகரிஸ் இருந்துச்சுன்னா இந்தந்த கேட்டகரி இதுக்கு கீழே இருக்குது அப்படின்னு சொல்லி யூசர்ஸ்க்கு புரிய வைக்கிறதுக்காக சைட் மேப் வந்து HTML சைட் மேப் வந்து கொடுக்குறோம். ஸோ 2 சைட் மேப்பும் யூஸ் பண்ணுவீங்க. அந்த சைட் மேப்பில் எந்தெந்த URLs வந்து டிஸ்அலோவ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்மின் பேஜ் லாகின், யூசர் லாகின், யூசர் ரிஜிஸ்ட்ரேஷன், இதெல்லாம் வந்து ஆட் டு கார்ட் அந்த மாதிரியான
ஒரு சில பேஜஸ் வந்து நீங்கள் டிஸ்அலோவ் பண்ணிக்கலாம் ஃப்ரம் த சர்ச் இன்ஜின். ஸோ எந்தெந்த பேஜஸ்லாம் டிஸ்அலோவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அந்தந்த பேஜஸ்லாம் டிஸ்அலோவ் பண்ணிக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பிளாக்ஸ் வந்து எப்படி இருக்கணும்னா, பாட்டம் ஆஃப் ஃபனல் பிளாக்ஸு, டாப் ஆஃப் ஃபனல், மிடில் ஆஃப் ஃபனல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இருக்குது. நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னா, ப்ராடக்ட் கம்பேரிசன்ஸ், ப்ராடக்ட் அந்த மாதிரியான கண்டென்ட் போடலாம். இல்லை வந்து ஹவு டு யூஸ் திஸ் ப்ராடக்ட் கைடு, அதோட இதெல்லாம் வந்து பேசுகிற மாதிரியான ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணணும், பாட்டம் ஆஃப் ஃபனல் பிளாக்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுங்கள். ஒரு கேட்டகரி எடுத்திங்கன்னா அந்த கேட்டகரியிலே நீங்கள் போங்க. அடுத்தடுத்த கேட்டகரி போகாமல் ஒரு கேட்டகரி கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு அடுத்தடுத்த கேட்டகரி போங்க. இன்னும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, ஸ்கீமாஸில் வந்து என்னென்னா, லைக் ப்ராடக்ட் ஸ்கீமா, ரிவ்யூ ஸ்கீமா, அக்ரிகேட்டிவ் ஸ்கீமா, ஆர்டிக்கல் ஸ்கீமாஸ், அப்புறம் வந்து லைக் FAQ ஸ்கீமாஸ், இந்த ஸ்கீமாஸ்லாம் வந்து ஆட் பண்ணுங்கள். இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இமேஜ் ஆல் டெக்ஸ்ட் வந்து ஆன் பேஜ் எஸ்இஓவில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஃபேக்டர். உங்களோட கீவேர்ட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அந்த கீவேர்ட்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு ப்ரைமரி கீவேர்டை வந்து ஃபஸ்ட் இமேஜுக்கு வச்சுட்டு செகண்ட் கீவேர்ட்ஸ்லாம் அடுத்தடுத்த இமேஜஸ்க்கு வைங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து இகாமர்ஸ் பிஸ்னஸ் அப்படிங்கிற காரணத்தால் கண்டிப்பாக யூடியூப்பை யூட்டிலைஸ் பண்ணுங்கள். யூடியூப்பில் ஷார்ட் ஃபார்ம் ஆஃப் வீடியோஸ் வந்து க்ரியேட் பண்ணுங்கள். 80% வந்து எஜுகேஷனல் கண்டென்ட், அந்த ப்ராடக்ட் எப்படி யூஸ் பண்ணலாம், என்னென்ன இது பெனிஃபிட்ஸ் இருக்குது, எப்படிலாம் அதை வந்து ட்ரையல் பண்ணலாம், எப்படிலாம் அதை வந்து ஒரு சாரீனா எப்படிலாம் அதை வியர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பீப்புள்ஸ்க்கு எஜுகேட் பண்ணுங்கள். 20% மட்டும் வந்து சேல்ஸி கண்டென்ட் போடுங்க. இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதேமாதிரி இன்ஸ்டாகிராமை யூஸ் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமில் இன்ஃப்ளூயன்சர்ஸ் யூஸ் பண்ணி உங்களோட ப்ராடக்ட் ப்ரமோட் பண்ணுறதாகட்டும், இல்லை வந்து உங்களோட வீடியோஸ் ஷூட் பண்ணுறது, லைக் வந்து பேக்கிங் வீடியோ, டிஸ்பேட்ச் வீடியோஸ், அந்த மாதிரி சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் பண்ணுங்கள். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் வந்து நீங்கள் ஒரு இகாமர்ஸ் அப்படிங்கிறனால கண்டிப்பாக பின்ட்ரெஸ்ட் யூஸ் பண்ணுங்கள். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹை டொமைன் அத்தாரிட்டியான சைட்ஸில் லைக் மீடியம், கோரா, ரெடிட், பிளாக்லவின், அந்த மாதிரியான இதில் வந்து நீங்கள் உங்களோட அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிவிட்டு பீப்புள்ஸ்க்கு வேல்யூஸ் ப்ரொவைட் பண்ணோன்னே கண்டென்ட் வந்து நீங்கள் பப்ளிஷ் பண்ணீங்க அப்படின்னா அங்கேருந்து கூட அத்தாரிட்டி வந்து பில்ட் ஆகி இதாகும். அது ஒரு விஷயம். அடுத்து வந்து கூகுள் மை பிஸ்னஸ். நீங்கள் ஒரு லோக்கல் சர்வீஸ் ஏரியா இருந்துச்சுன்னா, லைக் வந்து ஒரு திருப்பூரில் பண்ணுறீங்க, ஒரு கோயம்புத்தூரில் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து கூகுள் மை பிஸ்னஸ் பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகும். இல்லைக்கு ஆல் ஓவர் இந்தியா பண்ணுறீங்க அப்படின்னா வந்து கூகுள் மை பிஸ்னஸ் அவ்வளோ ஒர்க் அவுட் ஆகாது. பட் பீப்புள்ஸ்க்கு வந்து ட்ரஸ்ட் பில்ட் பண்ணணும் அப்படின்னா கூகுள் மை பிஸ்னஸ் ரிவ்யூஸ் பார்த்துட்டு, கூகுள் மை பிஸ்னஸில் ஃபோட்டோஸ்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு வந்து பீப்புள்ஸ்க்கு வந்து ஒரு ட்ரஸ்ட் பில்ட் பண்ணுறதுக்கு கூகுள் மை பிஸ்னஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த விஷயம்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் இகாமர்ஸ் பிஸ்னஸில் வந்து நீங்கள் சக்ஸஸ் ஆவீங்க. உங்களுக்கு இகாமர்ஸ் பிஸ்னஸ்க்கு வந்து வெப்சைட் டெவலப் பண்ணணும், இல்லை வந்து எஸ்இஓ பண்ணி தரணும், இல்லை வந்து ஆர்டர்ஸ் வந்து இன்ஸ்டாகிராம் வீடியோஸ் பண்ணி தரணும், யூடியூப் வீடியோ பண்ணி தரணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு பண்ணித்தரேன்.